எஸ். இங்கே குழுமியிருக்கும் உறவுகளையும் நண்பர்களையும் என் போன்ற சித்தார்களையும் சிறு துளி நான் மலர் துளி வரவேற்கிறேன். இந்நாள் ஒரு பொன்னாள், நன்னாள், யாராலும் மறக்க முடியாத திருநாள். திருமணமான ஒவ்வொருவருக்கும் மலரும் நினைவுகளை மகிழும் நாள். ஆம், திருமணம் என்பது ஒரு மனித வாழ்க்கையின் மிக முக்கிய திருப்பு முனையாகும். ஒரு மனிதன் திருமணமான பிறகுதான் அவன் முழுமையடைகிறான். அதனால் தான் கடவுள் ஒரு ஆணுக்கிணையாக அவன் விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தார். திருவள்ளுவரிடம் அவர் நண்பர் இல்லறம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு வள்ளுவர் 2 நாட்கள் தங்கிடுங்கள் என்று கூறினார். அன்று மதியம் வள்ளுவர் தரையில் நெய்து கொண்டிருந்தார். வாசுகி அம்மையார் கிணற்றில் நீர் இறைத்துக் கொண்டிருந்தார். அப்போது வள்ளுவர் வாசுகி என்று கூப்பிட்டார். வாசுகி அம்மையார் அரை கிணற்றிலேயே வாளியை விட்டுவிட்டு ஓடோடி வந்தார். வள்ளுவர் ஓடம் கீழே விழுந்து விட்டது என்று கூறினார். வாசுகி அம்மையார் அமைதியாக ஓடத்தை எடுத்து கொடுத்து விட்டு கிணற்று அருகே சென்றார். அவள் எப்படி விட்டு சென்றாலோ அப்படியே அரை கிணற்றிலேயே வாளி இருந்தது. மறுநாள் காலை உணவிற்காக அவர் நண்பரும் வள்ளுவரும் வந்தனர். வாசுகி அம்மையார் பழைய சாதம் வைத்தார். வள்ளுவர் வாசுகி சாதம் சுடுகிறதே என்று கூறினார். நம்ம அம்மாவா இருந்தா என்ன பழைய சோறு வச்சிருக்கே சுடுதா உன்ன கெட்ட மனுஷா அப்படின்னு ஸ்துதி பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா வாசுகி அம்மையார் ஒரு வார்த்தை கூட பேசாம விசிறி எடுத்து வந்து வீசினார். சாதத்திலிருந்து ஆவி குப்பென வந்தது. வந்த நண்பர் வாயடித்து போய் நின்றார். வள்ளுவர் இல்லறம் என்றால் என்ன என்று வாயால் கூறாமல் வாழ்ந்து காட்டினார் திருவள்ளுவரும் வாசுகி அம்மையாரும். அன்பும் மரணம் உடைத்தாயே இழிவாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்கிறது குறள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறினார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமண வாழ்வில் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவருக்காக விட்டு கொடுத்து வாழ்வில் தன் பெற்றோரை போல் வாழுங்கள் என்ற பிள்ளைகளும் என் பிள்ளைகளை போல் வாழுங்கள் என்று பெற்றோரும் இல்லற வாழ்க்கையை நல்லறமாக வாழ்ந்தோம் என்றால் உலகத்தில் வன்முறைகளோ கொலை கொள்ளைகளோ இருக்காது. அமைதியான உலகம் மலர்வதற்காக நாம் அனைவரும் ஒரு கருவியா என்று கூறி புதுமண தம்பதியரை 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்ற ஆண்டவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.